கன்ஃபியூஷனாக பார்க்குறீங்க. இது வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பாடியை வந்து நம்ம க்ளூவில் எப்போவுமே வந்து அட்டாச் பண்ணுவோம். அந்த க்ளூவில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பானைக்கு தான் அவங்க கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த பானைக்கு இதுதான் வந்து நான் வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து நெக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். இதை பின் பண்ணிடுங்க. இப்போ நெக் அடிச்சிடலாம். கழட்டிட்டு திருப்பிடலாம். இதை கட் பண்ணிடலாம். இந்த கார்னரை திரும்பத்துக்காக நல்லா வந்து அந்த தையலுக்கு முன்னாடியே வந்து நிற்கிற மாதிரி கட் பண்ணுங்கள், இல்லைன்னா பிச்சுவோம். ஏன்னா அந்த கார்னர் டச் ஆகிடுச்சுனாலே நம்மளுக்கு நூல் கழட்டிடும். அதனால தான் இப்போ வந்து படிமான ஸ்டிச்சு, ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சுங்க இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம தையல் வந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கும் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஸ்டேபிளாக வந்து இப்படி நின்றுடும். எப்பவுமே வந்து இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா நகரவே நகராது. நல்லா கார்னர் பேஸ் பண்ணி போடுங்க. இப்போ நான் இங்கேயும் ஒரு தையல் போட்டுடுறேன். மாதிரி நம்ம பானைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு டாட் சொன்னோம் இல்லையா, அந்த டாட் வந்து எப்படி போடணும்னா இது சென்டர் பார்த்து வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே
நான் வந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து பார்த்திங்கனாக்கா 10.5 இன்ச்சுக்கு வரணும். இதுதான் அவங்க டாட் லைனு. இப்படி தான் வந்து நம்ம வந்து டாட்டை வந்து பிரிச்சுக்கணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இதுதான் இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டாட் போடும்போது ஈஸியாக இருக்கும். சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டாட் இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுடலாம். இந்த மாதிரி டாட் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அழகாக வந்து இருக்கும். நம்ம அடுத்தது பேக் பார்ட்டும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் பார்க்கலாம். இது வந்து பேக் பார்ட்டு. இதுக்கும் வந்து நெக் வந்து கேன்வாஸ் கொடுத்து கேன்வாஸில் ஃபுல்லாக வந்து தைச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ராக் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அம்பர்லா அது கீழே வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டு தைச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த லைனிங்க்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா தையல் போட்டுட்ருக்கேன். இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்படி ஓகேங்களா? இப்படி வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்டாக இங்கேக்கும் இதுக்கு சென்டர் பார்த்து இப்படி தச்சிடணும். தச்சுட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இதையும் சென்டர் ஆக்கிக்கணும். இங்கே சென்டர் வந்து ஆல்ரெடி இருக்குது. அப்போ நம்ம இதுக்கோட சென்டருக்கு தான் வந்து நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கணும். இப்படி வச்சுட்டு இங்கேருந்து இது எப்படி தைக்கணும் பாருங்கள். கரெக்டாக 1/2 இன்ச்சுன்னா அந்த 1/2 இன்ச் லைன் தான் இருக்கணும். இப்படி எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதை நம்ம தனியாக வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது அழகாக வந்து இருக்கும். ஒரு பக்கம் அட்டாச் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸசைஸ் அது நம்ம கட்டிங்கில் கட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த ஃப்ராக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாட்டம் லைனும் ஃப்ரண்ட் லைனும் அட்டாச் பண்ணுறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் இந்த பீஸை, ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ நம்ம ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம். எப்பவுமே ஒரு தையலோடு வந்து விட்டுறாதீங்க. 2 தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரியாது எப்பவுமே. அதனால் 2 தையல் போடுறேன். நான் தையலையும் போட்டுட்டு ஒவ்வொரு பக்கம் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இது வந்து பானைக்கு ஃப்ரண்ட் வந்து பானைக்கு, பேக் வந்து ரவுண்ட் நெக்கு. நம்ம ரெண்டுத்துக்கும் வந்து கேன்வாஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறேன். இது ஒரு மெத்தடில் பண்ணுறேன். இது ஷோல்டர் வந்து ஃபுல்லாக கன்சீல் பண்ணி கூட நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக இருக்கிறதுனால இது நார்மலாகவே பண்ணித்தரேன் உங்களுக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாமே மேலே வச்சுக்கோங்க. மிஷின் மேலே கீழே விட்டிங்கன்னா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சு தானே வந்து விட்டோம். அந்த 1/2 இன்ச்சை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வந்து அழகாக வந்து ஸ்டிச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிசு இருக்கிறத நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தெரியாமல் இருக்கணும், அவ்வளோதான். ரெண்டு ஜாயிண்ட்டும் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கணும். இது வந்து ஃபுல் கன்சீல் பண்ணி கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அளவுங்களெல்லாம் செக் பண்ணிக்கணும். அளவுங்களை செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து அளவு போட்ட அளவுங்க வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம போட்டுடலாம். ஸோ நம்ம இங்கே 10.75 அதை டபுள் ஆக்குங்க. இப்போ 10.75 டபுள் ஆக்குனீங்கன்னாக்கா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 21.5 ஒரு கோடு. சரிங்களா? அது வருதான்னு பார்க்கணும். கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது அந்த நம்ம அளவு கோடு. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடும் பார்த்துக்கணும். எதுனாக்கா இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டுத்தையும் தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறது நல்லது. அதனால் நான் செக் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மார்க்கிங்க்கும் இந்த மார்க்கிங் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த லைன் மார்க் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா 9.5. அப்போ நம்ம அந்த 9.5னாக்கா உங்களுக்கு 19.25 வரணும். ஃப்ரண்ட்டுக்கு விட பேக் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பாயிண்ட் கரெக்டாக தெரியும். பத்தொம்போதரை அப்படின்னாக்கா நம்ம வந்து பாருங்கள் 19.5னா 9.5னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கணும். 9.5னா 19 வருது. சரிங்களா? நம்ம அந்த 19 மார்க் பண்ணணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 21 இருக்குது. இப்போ 19னா எவ்வளோ கம்மியாகணும்னா 1, 2. அப்போ 1 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அளவுக்கு வருது. அந்த 1 இன்ச்சை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து அளவு திரும்ப டேப் வச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த 19 கிடச்சிச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் நான் ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு இதை ஜாயின் பண்ணுறேன். இது ஏன் இப்படி ஜாயின் பண்ணுறேன்னா நம்ம இன்னொரு மெத்தடில் கூட ஜாயின் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக உக்காருதான்னு பாருங்கள். இந்த 2 பாயிண்ட்டும் இப்படி கரெக்டாக மேலேயே இருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு பின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இப்படி வச்சு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து ஏறத்தாழ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்செல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்கும் மேலே இருந்தால் நம்ம தைக்கிறது வந்து அதிகபட்சத்தில் தப்பாக எதனா இருக்கலாம். இல்லை எங்கன்னா சேர்த்து தைச்சிட்ருப்போம். இவ்வளோ தான் தப்பு வந்திருக்கும். மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து நான் வந்து
இப்படி தையல் போடுறேன். தையல் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 துணியை ஒன்றா இப்படி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உள்ள லைனிங்கு மெயின் பீஸு எல்லாத்தையும் வந்து உள்ள நல்லா வச்சுக்கிட்டு அப்படி இங்கேருந்து இந்த தையல் நம்ம எங்கே நிறுத்தணுமோ அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கலாம். இங்கே ரஃப் பண்ணிவிட்டு இந்த 2 துணியை வந்து உள்ளுக்கு போயிடணும். அப்படி இந்த 2 துணியை தான் தைக்க போகிறோம். அப்போ இது உள்ளே போயிடணும். அப்படி ஊசியை வெளியே எடுத்துட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிடும். இங்கே வந்து ஒரு ரஃப் தையல் கொடுத்து இதை அப்படியே வந்து தனியாக தைக்கணும். இது இந்த மெயின் பீஸை இழுக்காமல் தைங்க. இப்போ தான் கீழே வந்து உங்களுக்கு இந்த லெவல் வந்து கரெக்டாக வரணும். ஒன்று ஏறத்தாழ வராமல் இருக்கிறதுக்கு தான் இழுக்காமல் இழுத்துட்டிங்கன்னாக்கா நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது ஏறத்தாழ வருதுன்றது. இப்போ இந்த மாதிரி ஏறத்தாழ வந்து உங்களுக்கு வரல. இப்போ ஃபுல்லாக வந்து அதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பக்கமும் நான் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா கரெக்டான இதில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் ஃப்ராக் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்லீவ் தான் ஏற்றணும். இந்த ஸ்லீவ் வந்து நான் வந்து பஃப் ஸ்லீவு ஏற்கனவே வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் எப்படி பண்ணுறதுன்றது. அதனால் இதில் வந்து நான் வந்து காட்டலை. நீங்கள் வந்து தனியாக வந்து இன்னொரு வாட்டியும் போடணுன்னாலும் நான் வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு பஃப் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். சென்டர் பார்த்து நீங்கள் அந்த பஃப் ஸ்லீவை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி ஸ்லீவை தைச்சிடுவோம். ரொம்ப இழுத்து தைக்காதீங்க. கரெக்டாக பாடியும் இழுக்கக்கூடாது, கையையும் இழுக்காது. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணோம்னாக்கா ஆல்மோஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஃப்ராக் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பக்கமும் இருக்கிற ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. கை வந்து எவ்வளோ ரவுண்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணோம்னாக்கா நமக்கு ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். நம்ம வந்து கை ரவுண்டு எவ்வளோன்றதை பார்த்துக்கணும். கை ரவுண்டு வந்து 5.5 தான். அதனால் 5.5 கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வந்துடணும். இப்போ 2 தையல் போட்டுக்கணும் நம்ம இங்கேருந்து. செகண்ட் ஸ்டிச்சை போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபைனலி இதுதாங்க வந்து அவுட்புட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.